நான் பயத்துல இருந்தேன். இல்ல பலமா வந்து சிக்கல அவங்க நீங்க வேணுமாட்டு அவங்களோட வீட்டு நம்பரை நான் உங்களுக்கு அவங்க அந்த புரிய அவங்களே அனுப்புறேன். நீங்க இல்லாட்டி இவங்களோட நம்பரை நான் அனுப்புறேன். நீங்க கலைச்சு பாருங்க உங்களுக்கு விளங்கும். நீங்க கழிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்னன்னு சொல்லுவாங்க அவங்க அடிக்கடி அடிப்பாங்க. அப்ப நான் அவங்களே சொல்றாங்க அவங்களோட ஒரு ஆள் கூடிய ஒரு ஆள் போல இருக்காரு. இந்த பிரச்சனையில வந்துகிட்டு அப்படி இப்படி என்று சொன்னீங்கன்னா நீங்களும் வரணும் நீங்களும் போவீங்க. இப்போ அதுதான் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் அவங்கள அதில் யார் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது? அந்த பையனுடைய அம்மாவுடைய நம்பர் இருக்கா இல்லை உங்களோட நம்பர்? அவங்கள யார் அந்த புள்ளோட நம்பர் வீட்டு ஆளுங்களோட நம்பர் இருக்கா? சத்தமில்லாங்கம்மா. எனக்கிட்ட வந்துகிட்டு இப்ப இருக்கிற வந்துகிட்டு அவங்களோட அந்த அந்த பொடியவர் ஆள் கூட்டிய அந்த பொடியன்ற அம்மாட நம்பரும் இருக்குது. அவங்களோட நம்பர் மர இன்னொன்று வந்துகிட்டு இங்க வந்துகிட்டு ஒரு போயவர் ஆள் பொடியவர் ஆள் வந்துட்டு போல எடுத்தாரு. இங்க அவங்களோட ஊர்ல இருந்துதான் அவங்க யாருன்னு தெரியாது. ஓகே, அவங்கள அப்படி நம்பர் சொல்றீங்களா? நம்ம கான் காலில் போகிறோம் உங்களை லைன்ல வச்சுட்டு அப்படி அவங்களோட நம்பரை சொல்றீங்களா? இதில் உங்களுக்கு குரூப் கால் ஆட் பண்ணுறேன். சரிதான், இந்த டைம்ல என்னன்னு தெரியாது. நான் தாரை நீங்க அடிச்சு பாருங்க. ஓகே, அப்படி சொல்லுங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் ஏதாவது முடிஞ்சா அந்த புள்ளையாவது காப்பாற்றி எப்படி அது போலீஸ் ஸ்டேஷன் மூலமா அனுப்பி பார்ப்போம். இருங்க, நான் இப்ப நம்பரை தாரை இருங்களா வந்துக்கிட்டு. ஓகே மச்சான், அப்படியே கொடுங்க. அப்படி இருங்களா? நம்பரை செல்ற அடிக்கிறீங்களா? ஓ, நம்பர் சொல்லுங்க, நான் அப்படியே உங்களோட சேர்த்து அவங்கள ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பெரிய பெரிய வேலை தான் பார்த்துருங்க. 072 96 61 எனக்கு பிரச்சனையா இல்லை. ஐயோ, நான் எனக்கு வந்து அவங்க தடுமை தெரிஞ்ச பயலுக்கு தானே தடுமாற வந்து நான் இல்லை பயப்பட தேவை. அதில் பாப்பா ஒரு பொம்பளை பிள்ளை வர இருக்குதா நரோட்டில், அப்படி கை விட்டுட்டு போக முடியாதுல்ல. பாப்பா ஏதாச்சும் எல்லாம் வந்து பஸ்ஸில் வேலையில கொண்டு விட்டுருக்குங்க போல, வேலையெல்லாம் போயிட்டு எல்லாம் செஞ்சுருக்கோங்க போல. இந்த பொடி எனக்கு வந்து பஸ்ஸில் உதவின்னு சொல்லி, அதாவது ஹலோ வணக்கம்மா. ஹலோ வணக்கம்மா. ஹலோ அம்மா வணக்கம். அப்படியே மறுபடியும் நம்பர் சொல்லுங்கம்மா. ஹலோ. ஓ, அவங்க கட் பண்ணிட்டாங்க ஒரு லைன். அப்படியே மறுபடியும் லைன் சொல்லுங்கள். ஆமாம், அப்படியே லைன் போடு திரும்ப மறுபடியும். ஓகே, இருக்கு நானே அப்படியே வருவாங்க. எப்படி பாப்பா இருங்க, இது உங்களோட பேசுகிறோம். ஹலோ வணக்கம் அம்மா. லைனை தூக்க மாட்டேன்றாங்க. ஹலோ அம்மா வணக்கம்மா. உங்களோட பிள்ளைங்க விஷயமா கொஞ்சம் பேசணுமா? யாராவது பேசுகிறீங்களா? லைனில் இருக்கிறீங்களா? ஹலோ, யாராவது உங்களுடைய பிள்ளைங்க யாராவது கொழம்புக்கு வேலைக்கு வந்திருக்காங்களாம்மா? ஹலோ, அவங்க லைனை டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்கம்மா. ஹலோ. ஓ பிரதர், அவங்க லைனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எது சம்திங் எதுவும் ப்ராப்ளமாக இருக்குது. நம்பர் எடுத்து நீங்க லேட்டா இருந்தாலும் சரி, இல்லாட்டி காலையில என்ன அடிச்சு பாருங்க. அந்த டைம் அவங்க தூக்குறவங்க சந்தேகம் தான். இல்லை, இப்போ தூக்கினாங்க 2 வாட்டி தூக்கிட்டு ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு போய் ஒன்று பேசிச்சு. அப்புறம் லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படிதான் அவங்களோட மருமான அவங்க இடிப்பாங்க வந்துகிட்டு
அந்த லைன்ல கொஞ்சம் தூக்குற கஷ்டம் தான். அவங்க காலையில கூடுதலா வந்துட்டு அடிப்பாங்க. ஓகே, நான் இப்போ அந்த பசங்களை கொஞ்சம் பேசிட்டு பார்ப்போம். பேசிவிட்டு டேரெக்டாக முடிஞ்சா வந்து பசங்க வந்துகிட்டு அவரு அதுல வந்துட்டு உங்கள்கிட்ட சினிமால வந்துகிட்டு அவரா வந்துகிட்டு ஆரம்பிச்சு அவரோட பேர் வந்துகிட்டு. அம்மா ஒரு நிமிஷம் இருக்குமா? அம்மா பேர் என்னம்மா? அந்த பேர் எனக்கு யாரு? அந்த அப்படி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஏதோ ஏஐ ஃபோட்டோன்னு வச்சுக்காங்கல்ல அந்த ஃபோனில் டிபியில் வாட்ஸ்அப்பில் ஒரு ரோஸு ஃப்ளவர் வச்ச மாதிரி. அவனோட பேர் இதில் பேர் இல்லை, அவங்களுக்கு பேர் தெரியலை. சிந்துஜன் தான் நினைக்கிறேன். ஒரு ஃப்ளவர் வச்ச மாதிரி ஒரு கையில் ஃபோட்டோ வச்ச மாதிரி இருக்கிறான் வாட்ஸ்அப்பில். ஆமாம் ஆமாம், பூ வச்ச மாதிரி கருப்பு கலர் ஷர்ட்டோட. அவரோட பேர் வந்துக்கிட்டு அவர் தான் சொல்றேன், சிந்துஜேன். அவர் தான் வந்துக்கிட்டு அவரோட வீட்டை தான் வந்துட்டு கூட்டிட்டு போயிருக்கிறாரு பேரு. ஓகே, அந்த புள்ள எங்க பிள்ளை தெரியல. விளங்கல, அந்த புள்ள முஸ்லீம் பிள்ளை எங்க பிள்ளையே தெரியல. அதுவும் ஜப்னாவா? அந்த புள்ள வந்துக்கிட்டு வாழைச்சேனை. இங்க வாழைச்சேனை பிள்ளையா? வாழைச்சேனை இங்க வந்துட்டு ஓட்டமாடி அவளை வாழைச்சேனை வந்துக்கிட்டு இங்கால அந்த புலனூர். ஓ, இப்ப இந்தியால உள்ள புள்ள, அந்த புள்ள இந்தியால உள்ள புள்ள அப்ப நேரத்துல கல்யாணம் முடிச்சு 16 வயசுல கல்யாணம் முடிச்சு விட்டு போட்டு அந்த புள்ள வந்துகிட்டு அப்ப அவரோட பேசிட்டு இந்த மாதிரி இதுல வந்துகிட்டு வான்னு சொல்லி அங்க வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சி விட்டு போட்டு போனதான். போய் அங்க வந்துகிட்டு வேலை செஞ்சான். 1 மாசம் 2 மாசம் வேலை செஞ்சான். வேலை செஞ்சு அந்த இடத்துல வந்துகிட்டு டிக்டாக் அது இது அப்படி இதெல்லாம் நிறைய பண்ணி இதுல கடும் பிரச்சனையாகி சண்டையெல்லாம் வந்து அவங்களோட வீட்டுக்கெல்லாம் கோல் அடிச்சான். அவங்களோட இங்க மச்சமா இருக்கலாம் கோல் அடிச்சு ஐ செஞ்சான். அவங்களோட ஆட்கள் எல்லாம் போய் எண்டி வச்சு அப்படி பிரச்சனை போனேன். அதுல அந்த பொடியை வான்னு சொல்லி ஊட்ட கூட்டிட்டு போயிருக்கிறாரு. ஊட்ட அவங்க அந்த பொடியை சிந்திச்சேன் போட்டு அவரோட வீட்டை கூட்டிட்டு போய் வீட்டை அமைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க எல்லாரையும் 4 பேரையும். அது 4-5 பேரு 4 ஆம்பளையும் 4 ஆம்பளையும் ஒரு பொம்புல. அப்ப அதுல வச்சுக்கிட்டு இருந்தவர் தங்கையும் ஒரு சண்டை அது இது. அப்ப ஒரு நாள் வந்துகிட்டு அவங்க டவுனுக்கு போயிட்டாங்களா. அப்ப அவங்க ஆம்பளை பிள்ளைகள் 3 பேரும் மகனும் இல்லையா, மகனும் பவுனியாக போயிட்டாராம். அப்ப அவங்க 3 பேர் இந்த பிள்ளை இருந்தியாமா. அப்ப அவங்களோட மகள் ஆரே சமைச்சுக்கு நின்றுதான். அப்ப சமைச்சுக்கு நின்ற இடத்த அப்ப அவங்க வந்துகிட்டு ரூமுக்கு வந்துகிட்டு இவங்க அவங்க ஆரே சித்தி ஆரே வந்தியாமா. அப்ப இவங்க என்ன அந்த புடி மாதிரி வெளியால இருந்தியா. அந்த புடி எனக்கு ரூமுக்குள்ள போனியாமா. அது அவங்க கண்டுட்டாங்க. வந்து இப்படி கொம்பினியாமா வந்துகிட்டு இவங்களோட வீட்டாக கொம்பினா என்ன பழக்கம் இது மாணவர்கிட்ட வேலை மதியாரி அப்படி இப்படி அதுல சண்டை வந்து இது வந்து அதுல பிரச்சனை பட்டு தாக்கல விட்டு அனுப்பினான். அதுல அனுப்பினாமா. ஆனா வந்து அந்த பொடியனும் நேரத்துறையும் அங்கேயும் பழையினி அப்படி இப்படி அந்த அவங்களோட கோல் எடுத்து சிந்திக்கணும். அவர் எனக்கு சொன்னாரு அவன் மோசமானால் அப்படி இப்படி. சரிம்மா, நான் இப்ப பாத்துட்டு கொஞ்சம் அந்த பிள்ளைங்களோட கொஞ்சம் பேசிவிடு. உங்களோட பேர் என்னன்னு கேக்குறாங்க அம்மா. உங்களோட பேர் என்னன்னு கேக்குறாங்க அம்மா. அனஸ் முஸ்லீம் பையன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ஞ்ச திட்டத்தில் உதவி திட்டங்கள் செஞ்சுருக்காங்களா. அந்த உதவி திட்டங்கள் மூலமாக தான் இவங்க நம்பர் வாங்கி அதில் உதவி திட்டங்கள் தான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கோம் வேலை வேணும்னு சொல்லி தான் கேட்டு இருக்காங்களா. அங்கே பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்தத்தையும் வந்து ஐசியும் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த அவர்த்த மட்டும் தான் எல்லாம் இருக்கு. அந்த அவத்தையும் இல்லை. அந்த 24 அவத்தையும் ஒன்றும் இல்லை. ஒத்தத்தையும் ஒன்றுமே இல்லை. இவங்க வந்துகிட்டு தான் நேரத்துறையும் வேலை செஞ்சு இப்படி இப்படி இல்லைன்னு சொல்லி வந்து ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி வந்துகிட்டு நேரத்தோட வந்துகிட்டு இப்படிதான். அதான் இதுங்களுக்கு சார்ந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபன் அண்ட் செக்ஸ் இது 3 தான் வேணும். ஸோ அதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே சும்மா கொடுப்பானுங்களா? வேலை செஞ்சதான் காசு கொடுப்பானுங்க. அது எல்லாத்துக்கும் மைனர் பிள்ளைங்களா வேலை செய்ய இயலாது. இவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரூம் வந்துக்கிட்டு இவங்களுக்கு பாருங்க அவன் வந்துக்கிட்டு ஒரு பொம்புல ஆம்புல. இப்ப அவன் முஸ்லீம் இவங்க வந்துக்கிட்டு தான் முடிப்பேன். எதா இருந்தாலும் இப்ப எங்கேயும் ஐடியும் இல்ல 17 வயசு 18 வயசும் இல்ல வந்துக்கிட்டு ஐடி இல்லாம வேலை செய்ய இயலாது. அப்ப அப்படி இருக்கிறதால இப்ப ஒரே ரூம் வேணும். இப்ப வேலை முடிஞ்சாலும் இப்ப அவரை போகணும். அவர் வந்து இவங்களோட ரூமுக்கு வரணும் பார்க்கணும் சந்திக்கணும். எப்படி அப்படி செய்யணும்? அது கையில காசு அது இருக்குன்னா ஏதாவது செய்ய முடியும். அது இல்லாத பர்சன் இது வந்து அஃபென்சஸ் வந்துட்டு அது சைல்டு லேபர்ஸ் வந்துட்டு யாருமே வந்துச்சுன்னா டிமோட் பண்ணவும் சரி என்ன இது பண்ணவும் முடியாது. ஸோ நான் அதை பார்க்குறேன். நான் பார்த்துட்டு நான் பார்த்துட்டு அவங்களோட அப்பாவை சொல்றாங்க. அப்பா அமைச்சாமார் அந்த பிள்ளைகள் அவங்க சொல்றாங்க போலீஸ்ல நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நீங்க எல்லாரும் மறத்தாமணும் எல்லாரும் வந்துக்கிட்டு செய்யத்தாமணும் யாரும் உதவி செய்யறீங்க ஹெல்ப் பண்றீங்க முழு பேர் தான் முழு சாக்கி முழு அந்த புள்ளோட ரிலேஷன் நம்பர் இருக்காமா உங்கள்கிட்ட? அந்த பிள்ளோட உங்களுக்கு தந்த நம்பர் வந்துட்டு அந்த பிள்ளோட வந்துக்கிட்டு உமார நம்பர் உங்களுக்கு தந்தது. இப்ப நான் வணக்கம் சொன்னதுனால பயந்துட்டாங்க போல இருக்கு. ஏதோ தமிழ் பாயிண்ட் ஏதோ பிரச்சனையோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டாங்க போல இருக்குது. அப்ப
ஓ என்ன நிறைய பேர் கோல் எடுக்கிறாங்களா, நிறைய புள்ளி ஆறு நம்பர்ல நான் கோல் எடுத்து அந்த புள்ளி நம்மட்டு காசியாங்க அப்படித்தாங்க டியூஷன் காலையில ஏசிடி ஐசிடி இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப அதுல பார்த்து போட்டுதா அப்ப இதுவும் இல்லை அதுவும் இல்லை. நாளைக்கு எனக்கிட்ட செல்லுது அந்த புள்ளி, நான் சொல்றேன் உங்களுக்கு நான் காசும் போடுறேன் பிரச்சனை இல்லை அப்படி நான் சென்னை வந்துக்கிட்டு ஒரு நாள் பொருள் நாளைக்கு செய்யறேன் கூட அதுக்கடையில சண்டை பிடிச்சிதான். நீங்க எதுக்குமா 30,000 ரூபாய் கேஷ் வந்து போற அளவுக்கு அவங்க உங்களுக்கு என்ன நல்லது செஞ்சுட்டாங்க? இல்ல அவங்களோட அம்மா சென்னை வந்துக்கிட்டு அப்ப நாங்க சாமான் வந்துக்கிட்டு வீட்டுல வந்துக்கிட்டு செக் பண்றது எனக்கு கொடுக்கறதுக்கால அப்ப அதுல 2000-3000 சொல்லி கழிங்க நீங்க பிரச்சனை இல்ல. இப்ப எந்த மகனுக்காண்டு தான் கேட்கிறேன் அப்படி இப்படி கொஞ்சம் உதவி செய்யுங்க. அப்ப நான் சென்னை வந்துக்கிட்டு விளக்கட்டு வாங்கிட்டு இப்படித்தான் விளக்கம் இப்படித்தான் சொல்லி நான் எல்லாத்தையும் சொன்னேன். நான் சென்னை இது செய்யும் அதை கேட்காம வந்துக்கிட்டு இங்க வந்து அது அவர் மட்டும் தான் வாரண்டி சொல்லி வந்து அதுக்கு பிறகு கேட்காங்க போலீஸ்ல முடிச்சு கொடுக்குறேன் அவங்க எங்க நிக்காங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களான்னு சொல்லி அந்த சிந்திச்சு அவர் அம்மா கோல் எடுத்து இவங்களை பிடிச்சி அவங்க கொடுக்குறதுதான். ஓகேம்மா சரி, அப்படி கொஞ்சம் லைனில் இருக்கு. நான் சைல்டு வெல்ஃபேர் கொஞ்சம் அப்படி கால் பண்ணிட்டு சாரி சைல்டு ஹெல்ப்லைனுக்கு கொஞ்சம் கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ ஒன்று இருக்குது, ஸோ என்ன பண்ண முடியும்னு கேட்டு அந்த பிள்ளைங்களுக்கு நான் கால் போட்டு நான் பேசிட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் பேசி பார்க்குறேன், ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே நான் அப்துல் ரஹ்மான், நான் ஓட்டமாடிமா எனக்கு நான் ஓட்டமாடிமா. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று வந்து மாட்டிருக்கான்னு சொல்லி அப்போ எனக்கு அதான் 5 கட்டு 6 கட்டுக்கு போயிடுச்சு. அது முஸ்லீம் புள்ளி ஒன்று சொல்லி சொன்னாங்க. அதான் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. முதல்ல புள்ளி ஒன்று வந்து பேசுகிறேன் 3 பிள்ளைங்களோட கூட்டாளி இங்கே வந்தியா வேலைக்கு அப்படின்ற மாதிரி கதைப்பட்டுச்சு. அப்போ அதில் உண்மை தன்மை என்னன்னு தெரியல. 17 வயசு பிள்ளையான்னு சொல்லிச்சு. இப்போ உதவி செய்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பேசுகிறேன் கோல் எடுக்கலையா செய்யலையா, இப்போ பிள்ளைகளுக்கு போகிறதுக்கு வழி இல்லையா சாப்பாடுக்கு வழி இல்லையான்ற மாதிரி கோல் எடுத்திருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த பொடியை மிரட்டினதுக்கப்புறமா தான் அவன் தான் வந்துட்டு உங்களோட நம்பரை கொடுத்தான். ஒரு முஸ்லீம் படி ஒன்று உங்கள்கிட்ட பேசியிருப்பான்னு நினைக்கிறேன்ல. அப்போ அவன் தான் இந்த நம்பரை கொடுத்து செஞ்சு இந்த மாதிரி புள்ள வந்து இந்த மாதிரி இதாக பிரச்சனை இருந்தது, சரி இப்போ இது செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் வந்து இப்போ போலீஸுக்கு கால் பண்ணணும்னு சொல்லி தான் சொல்லும்போது தான் இல்லை பிள்ளைங்கள இப்போ அந்த பிள்ளைங்கிட்ட கால் பண்ணால் அந்த பிள்ளைங்க வந்து யாருமே இப்போ இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. இப்போ புள்ள சேஃபாக இருக்கா, அம்மா பாதுகாப்பாக இருக்கா? வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டான் போனேன். பவுனியா மன்னார்ல வேலை ஒன்று இருக்குன்னு சொல்லி போனேன். போய் அங்க இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவதான் அங்க ஆபீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை என்னமோ நடந்துட்டு போல இவருக்கு ட்ரைனிங்கிற மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ல வைக்க மாதிரியே நீ அதுல இவ பொய்யை சொல்லி நடிக்கலான்னு சொல்லி ஆபீஸால விலைக்கு விட்டுருக்காங்க. அப்ப நான் சொன்னேன் இப்ப எனக்கு போறதுக்கு இயலாதான் இங்க இருந்து. அப்ப நான் என்ன ஓட்டமாரி பஸ்ல நீங்க ஏற்றி விடுங்க நான் இங்க எடுக்கன்னு பிள்ளைன்னு சொல்ல சரின்னு சொல்லி ஓட்டமாரி பஸ்ல அவங்க ஏற்றி விட்டாங்க. ஓட்டமாரியா? ஓ ஏற்றி விட்டு போட்டு அப்ப சரின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொடியமாறு வந்து ஆபீஸால இருந்து விலைக்கிட்ட பொடியமாறு வந்து வேற கேட்டுருக்காங்க. எடுத்துட்டு தான் இப்ப அவனை கூட்டிக்கிட்டு இப்ப திரிகிறாங்க. இப்ப புள்ள வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப கொஞ்சம் நேரம் பேசும்போது புள்ள வந்துட்டு அம்மா வந்து கூட்டி போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா, அந்த புள்ளைய கூட்டு வந்து போயிடுங்க. இல்ல அந்த புள்ள அவங்கதான் இருக்குது, அம்மா போயும் இல்ல கூட்டையும் இல்ல, அந்த புள்ள அங்கதான் இருக்குது. இப்ப எப்படி அந்த புள்ளைய எடுக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாத அளவுக்கு தான் இப்ப நாங்க இருக்கோம். புள்ளைய வந்துட்டு நீங்க அடிச்சு கிடிக்க மாட்டீங்கன்னு சொல்ல புள்ளைய எடுத்தாலும் அதை இப்ப கூட்டிட்டு போங்க. நாங்க என்னத்துக்கு அடிக்க அவ இப்ப தெரியல சாங்கத்தை பார்த்தாலே எங்களுக்கு அவமானமா இருக்கு. நாங்க என்னத்துக்கு அடிக்கணும்? எப்படி சரியா அந்த எடுக்கிற வழியை தானே அங்க பாக்குறோம். நாங்க எடுத்து தேடாத அளவுக்கு இருக்குது. இப்ப எல்லாம் வந்து நரோட்ல நிக்குதுல சாப்பாடுங்க இல்ல காசு இல்லையா? நரோட்ல நிக்கத்தானே தம்பி வேணும், நிக்கத்தானே வேணும். ஏன் தாய் தகப்பன்ற மனசு கஷ்டப்பட்டா நிக்கத்தானே வேணும். இப்ப எத்தனை வயசு பிள்ளைக்கு? 17 வயசு. 17? ஓ அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலி. நாங்க எந்த ஒரு அநியாயமும் செய்யல. அவ்வாவே போன் மூலமாக இந்த வேலைகளை பார்த்துட்டு எங்களோட சண்டை பிடிச்சிட்டு சாய்தாப்பட்டு சொல்லி கேட்காம ஒரு கட்டுப்பாடு இல்லாமலுக்கு ஹாஸ்பிட்டலு கிளினிக்கு போவோம் வெளிக்கிடுங்கன்னு சொல்லி. இப்போ ஏமா நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? 17 வயசு புள்ள மிஸ் ஆயிடுச்சுன்னு அதை நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. அது முஸ்லீம் வாழஜன போலீஸ்ல இன்ட்ரி போட்டேன் தம்பி. நான் இவ போன உடனே நான் இன்ட்ரி போட்டேன். அது எப்படி இருந்துச்சுன்னா இவ நான் கிளீனிக் கொண்டு வரதுக்கு வாழஜன கிளீனிக் கொண்டு வரதுக்கு வெளிக்கிடுமான்னு சொல்லி போட்டு நான் ஹாஸ்பிட்டல் இதுக்கு போனேன் கடைக்கு போவையும். அப்ப இவ என்ன செஞ்சிருக்கா எனக்கு தெரியாமைக்கு ஆட்டாவையெல்லாம் வரைக்கி உடுப்பெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் போன் மூலமாகவே கதைச்சி பேசி இந்த வேலையெல்லாம் தேடி கிளியர் பண்ணிக்க. நான் படிக்கல எனக்கு தெரியா இந்த போன்ல என்ன ஹைக்கா என்ன பேசுறாங்க என்ன சேவ் பண்ணிட்டான்லாம் எனக்கு. இப்ப அந்த கூட்டம் அந்த பொடி இப்ப பேசணுமா பேசும்போது இப்ப அவன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி இப்ப அது ரொம்ப உறுத்தலாங்க. இப்ப 17 வயசு நீங்க சொல்றீங்க 17 வயசுக்குள்ள வந்து 2 தடவை வந்து திருமணம் ஆச்சிருக்குன்னு சொல்லிச்சு.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தான் அவன் சொல்லி அந்த பொடியை சொன்னால் அதுக்கப்புறம் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த கூட்டு வந்த பொடி எனக்கு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லுவோம். அந்த பொடியோட கதையை கேட்டு பிரச்சனை போடுவோம். இப்போ வீட்டில் வந்து குடும்பம் என்ன வீட்டு ஆளுங்க வந்து கூட்டி போயிட்டோம்னா இப்போ சொன்னானுங்க இல்ல கூட்டையும் இல்ல போகையும் இல்ல எனக்கு ஆம்பளை துணையும் இல்ல எனக்கு தனியா போறதுக்கு இயலாது எங்க எவ்வளவு மணி தம்பி நான் தேடி திரியல அவ என்னால முடியாது நான் சொன்னேன் எப்படி சரி நீங்க கொண்டாந்து இந்த கையில பாலத்தின பொலிசுல சேருங்க நான் பாலத்தின பொலிசுல போய் இன்றி போட அப்ப இவ நேரத்துல வகுத்து குத்துன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்தேன் பிரச்சனை தான் இவ பிரச்சனைக்குரிய ஆள் தான் இவ எந்த நேரம் சண்டை பிடிக்கிறையும் பிரச்சனை படுறையும் இப்படித்தான் இவரை கூட்டு செல்லு கேட்க மாட்டா ஒன்றோ கைய வெட்டுவா இல்லாடி புளிச்சி அள்ளி போடுவா இல்லாடி என்ன சரி யாரு நான் அப்படி தெரியா அது சரிக்கா இது கேவலமா காய்க்கான்னு சொல்லி எல்லாம் கத்துக்காதான் கதைப்பா எல்லாம் கதைச்சி போடுவோம். அப்ப நான் சொன்ன எப்படின்னு சொன்னா நீங்க அங்க இங்க தூரத்துக்கெல்லாம் வேலைக்கு போவானாமா வாப்பா சொல்றாரு இப்போ உள்ள காலத்துல யாரையும் நம்பேலா சண்டை வாப்பாவே நம்பேலாத காலமா இருக்கு இப்ப அவ இப்படி இருக்கக்குள்ள நீ வெளிய போகாதம்மாண்டி சொன்னதுக்கு எங்க வாப்பாவே எனக்கு இட்டு கட்டுறாயின்னு சொல்லி எனக்கிட்ட கட்டிச்சு புள்ள அப்ப நான் செய்வேன் அந்த வேலை. நேரத்துல கல்யாணம் முடிச்சவங்களாமா? ஓ அவன் ஜெயராவுல கவர்மெண்ட்ல போய் வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு பொடியனை விரும்பினேன். நசீர் ஆபீஸ்ல கவர்மெண்ட்லயா? ஓ விரும்பின இடத்துல பாலக்காடு பொடியும் தான். அப்ப அவரை பேசிக்கிச்சு நாங்க எல்லாரும் ஒத்து கேட்டு வாங்கிட்டான் கல்யாணம் முடிச்சு வச்சு ஒரு வருஷம் தான் இது கல்யாணம் முடிஞ்சு இது ஒரு வருஷம் தான். இல்ல புள்ள எல்லாம் ஒன்றும் இல்ல. இனி இந்த பொடியனோட இருக்கக்குள்ளையோ போன்ல தொடர்பா இருந்திருக்கா யாரோடையோ அப்ப இருந்துகிட்டு இருக்கக்குள்ளதான் இப்படி நீ அந்த பொடியன் போன இருக்கிற டைமுக்கெல்லாம் இவ போன் கொடுக்குறல நீ மெசேஜ்ல அழிக்கிற அப்படி அந்த பொடியனுக்கு வாழ விருப்பம் இவக்கு வாழ விருப்பம் இல்ல அவனோட. எனக்கு நீ வானா அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பாட்டு வானான்னு சொல்லி அவனை தப்பாவெல்லாம் கதைச்சி பேசி வாங்கி எங்களை பொறுத்த அளவுல அவன் நல்ல பொடியன் தான் நாங்க சொல்லுவோம். நம்ம என்ன இருந்தாலும் யார் வீட்டு புள்ளி இருந்தாலும் நம்ம தப்பு தான் உண்மைதான். நம்ம ஒரு பெற்றதா இருந்தாலும் நம்ம புள்ளி அவன் எங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இவ ஒன்றொன்னையும் தப்பா கழிச்சு அப்படியே இருங்கம்மா நம்ப வச்சு அப்படி இருங்க அம்மா வாங்க உங்களுக்கு. அந்த புள்ளோட அம்மா பேசுறாங்கம்மா இப்படி சொல்லுவாங்க. அந்த புள்ளோட அம்மா பேசுகிறாங்க. இப்போ பார்த்துங்க அந்த பிள்ளைய வந்து விடலை. அந்த பிள்ளை கூட்டு தான் 17 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. நீங்கள் சொல்லுங்கம்மா. அப்படி என்று சொல்லி நாங்க இனி அவர் சொல்றது தானே நாங்க கேட்கலாம். இனி அவங்களுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது எங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் அந்த தப்பான ஒரு எண்ணத்தில் செஞ்சு கொண்டு வந்து செய்யலை. அந்த பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நினைக்கக்கூடிய மாதிரி நம்ம சொல்லுவோம்ல ஈஸியாக சொல்லிடுறோம் காப்பீரோட போயிட்டாங்க என்ன தமிழோட போயிட்டாங்க அப்படி இன்னும் அப்படியெல்லாம் ஒன்றும் இதுவும் கிடையாது. அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆம்பளை பிள்ளையோட வந்திருக்குது. அந்த பிள்ளை அவங்களோட குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இப்போ இந்த பிள்ளை இங்கே கூட்டத்துருக்கு. அதுவும் இல்லாததுக்கு இப்போ 17 வயசு பிள்ளையே இப்போ ஃப்ரீக்வெண்ட் அது சைல்டு மேரேஜ் வரை நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ அது ஒரு குற்றம் இருக்குது உங்கள் மேலே. அது ஒரு இது கேஸாக மாதிரி இருப்பது. நீங்கள் நல்ல வேலை போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணின்றதுக்கு வாய்ஸ் மாற்றி என்ன சொன்னார்? வாழ்ச்சினா வாய்ஸ் மாற்றியா அமீர் அலி சார் அமீர் அலி சாருக்கு தானே விஷயத்தை இப்படி வவுனியா பஸ்ல போய்கிட்டு இருக்குது அந்த புள்ள பாலாஜி ஆஸ்பத்திரி கிளினிக்கு போறதுக்கு வெளிக்கிற சொன்ன புள்ள இப்படி போயிட்டு சார்ன்னு சொல்லையும் அப்ப அவரு போல இருந்து சொன்னாரு. நீ கேட்டாரு எங்க புள்ள இருக்கேன்றத நான் ஜப்னா போய்கிட்டு இருக்கேன் என்ன தெரிஞ்சாக்க வேலை விஷயமா போறேன். அப்ப நீ இப்படி ஹாஸ்பிட்டல்ல நீ குளிச்ச ஹோட்டல்னு சொல்லி இன்ட்ரி ஹோட்டல் அவனை பொலிசுல வந்து தற்கொலை முயற்சி மேற்கொண்டிருக்கா. குளிச்செல்லாம் போட்டு கையெல்லாம் போட்டினு சொல்லி இப்ப நீ இப்ப பதிஞ்சிருக்கா அவனும் ஆஸ்பத்திரியால நீ இப்ப கேச வச்சு போட்டு நீ எங்க உள்ள போறாய் நாளைக்கு காலையில வரலன்னு சொன்னா பிரச்சனை வர மாட்டேங்கல அது எங்க உமாவோட பிரச்சனைய பாத்துக்க நீங்கன்னு சொல்லிட்டு நான் அவள சொல்லி போட்டு நீ அப்படி இருக்கக்குள்ள யாருன்னு தெரியா பொலிசுக்குள்ள இருந்து 2 பேரு நேரத்தோட இவ கொடியம் பொலிசுல இந்த விசாரணைக்கு எங்களை ஊட்ட வந்த ஒரு பொலிஸ் கொடியன் அந்த பொடியன் இங்க வந்து இவ இனி நம்பர்கள் கொடுத்த போல பிரச்சனை நான் எங்களுக்கு கோல் சொல்லி கொடுத்த போல நீ அந்த நம்பரை வச்சுக்கிட்டு இருந்திருக்கா போல அந்த பொடியன் இருந்திருக்கான் இவக்கு கோல் எடுத்து சொல்லிருக்கான். அவங்க உமா வந்து உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணி போது போறா உள்ளன்னு சொல்லி அந்த பொடியன் கோல் எடுத்து போலீஸ் ஆபீசர் வந்து சொல்லிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த முட்டாளுங்க அவங்க என்னன்னு சொன்னா ஏன்னா ஒரு ஆல்ரெடி அந்த குழந்தைக்கு வந்து சைல்டு மேரேஜ்.
சைல்டு மேரேஜ் இருக்கும்போது இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு இருக்குது. இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ஏதோ வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஏதோ ஒரு சில வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் கசப்பான சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்கள்லேருந்து அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வராமல் இருக்குது. அது ஒரு புள்ள தான், அது குழந்தை தான் அது. ஏன்னா அது ஒரு பொம்பளை கிடையாது, 17 வயசுக்கு உட்பட்ட புள்ள, அது 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய புள்ள அது. அப்போ இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அரசாங்கத்துடைய புள்ள அது. அப்படி இருக்கும்போது ஒரு அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இப்போ ஏதாவது சில வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, ஏதாவது பேசி அப்படி செய்வோம்ன்ற மாதிரி. எல்லாரையும் கேவலமா தான் வந்து கதைக்குது அந்த புள்ள, ஒத்தரையும் நல்லா கதைக்குது இல்லையே. அப்ப எல்லாரும் நினைப்பாங்க குடும்பத்துல எல்லாரும் கேவலமா இருக்காங்கன்னு தானே நினைப்பாங்க. அந்த புள்ள எங்க குடும்பம் வந்துட்டு நாங்க ஜமாத்துல இருக்கிறோம், நாங்க எல்லாரும் பேஸ் கவர் பண்றோம் வாங்குற, அதுவும் பேஸ் கவர் பண்ணின புள்ளதான். அப்ப இப்படி பேஸ் கவர் பண்ணலாம் நான் ஓத போறேன்னு சொன்னிச்சு. மதுரசாவுல 1.5 லட்சம் செலவழிச்சு மதுரசாவுல கொண்டு சேர்த்தோம் குளியாப்பட்டியில. அப்ப அப்படி சேர்த்து வச்சு 8 மாசம் ஓடிட்டு இருந்த புள்ள அங்க பிரச்சனைன்னு சொல்லி வந்துச்சு. அப்ப சரின்னு சொல்லி போட்டு அப்ப இந்த குற்றாலத்துல ஆன்லைன்ல ஓதல் எடுத்து கொடுத்தோம். அப்ப வீட்டுல இருந்துட்டு சரி அது சரி செய்யணும் சரி அந்த ஆன்லைன் குரூப்பை கட் ஆக்கிட்டு போட்டு கொடியமாருக்கு கோல் எடுத்து கழிக்கிட்டு இருந்துச்சு. அதுல எல்லாமே இந்த பழக்கம் வந்து அந்த சமூக வலைத்தளங்களோட தான் எல்லாரோடையும் பழகி இருக்குல்ல. அப்ப அவங்க வாப்பா ஒரு இரவு போன பறிச்சு அரிச்சு சண்டை உடிச்சு ஏசி அதுல இருந்து அந்த புள்ள முடிவு எடுத்துச்சு நாம இனி தப்பு தப்பா தான் நடக்கணும், தப்பு தப்பா தான் இருக்கணும்ன்ற ஒரு முடிவு அந்த புள்ள எடுத்துருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கேட்டுங்க. இப்ப நீங்க வயசுல மூத்தவங்க, எங்களை விட உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளுங்க. இப்ப நீங்கள் வந்து பசங்க ஓட்டு மாதிரி நான் வந்து காவத்தமன்றதுலாம் நான் சொல்லக்கூடிய சார் நண்பனுமா ஏன்னா நான் காத்தமன்றதுனால நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பெற்ற தாயாக வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்துச்சுன்னா அவளை ஈஸியாக வந்து கடந்து விட்டுட்டு போக முடியாது. இன்றைக்கி எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைகள் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து பாலியல் கூட்டு பலாத்காரம் செய்கிறானுங்க, பிள்ளைங்களை வந்துட்டு பாலியல் தேவைக்காக கொலை செஞ்சுட்டு போகிறவங்களும் இருக்கிறானுங்க. ஒரு தவறான ஒருத்த கொண்டு மாட்டிட்டான்னு சொன்னால் அந்த புள்ளையை காப்பாற்றி நம்ம கொண்டு வரது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயமா மாறிடும். அதுக்கப்புறம் யோசிச்சாலும் வந்துட்டு இந்த பிரயோசனம் இல்லை. அந்த பிள்ளை என்ன வழியால எடுக்கிறேன்னு சொல்லுங்க தம்பி, எடுத்து ஆசிரியர் பாடசாலைக்கு அனுப்பி விட்டுறலாம். இப்போ நீங்கள் இந்த விஷயத்த நான் கொஞ்சமும் யார்ட்டையாவது நான் இப்போ லீகல் டீம்கிட்ட பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த புள்ளி என்ன அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாம் அந்த புள்ளியோட ஓப்பனாக நீங்கள் பேசுங்க, எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ 17 வயசு பிள்ளைன்னு சொல்கிறதுனால இப்போ அவனை ஒரு உதவிக்கு வேலைக்கு தர கொண்டு விட்டுருக்குறான். இப்போ அந்த புள்ளியை நம்ம காப்பாற்றி இப்போ இந்த தாய்க்கு நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு நான் வந்து கூட்டி போகல, அம்மா வந்து வரையில அம்மாவோட பேசவே இல்லை அந்த பிள்ளை போய். அப்போ நான் அதுக்குரிய இதை வந்து நான் பார்க்குறேன், அந்த பிள்ளைய ரெக்கவர் பண்ணி நான் ஊருக்கு அனுப்புகிற வரையும் நான் பார்க்குறேன். அம்மா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுத்து தலைமை இருக்கிறீங்க? நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அமீர் அலி சார் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் வந்தால் இப்போ உங்களோட பிள்ளைய வந்து நீங்கள் அடித்து உதச்சி இதை செய்ய மாட்டீங்கல்ல? நாங்க எதுக்குமே செய்ய மாட்டோம், அவ அடங்கி ஒடுங்கி நம்மள கைக்குள்ள நல்லா இருக்கிற அளவுக்கு இருக்கணும். நான் அடிக்க மாட்டோம், உதைக்க மாட்டேன், எந்த ஒரு பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன். சரி, நான் வந்து பஸ்ஸுனா நாளைக்கு நான் அந்த புள்ளைய வந்துட்டு என்னுடைய கஸ்டடியில் நான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. அந்த புள்ளைய வந்து பஸ்ஸுனா பாதுகாப்பாக கூட பிறந்த ஒரு அண்ணனை வந்துட்டு என்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ நான் செய்கிறேன். ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் இருக்கட்டும். அந்த புள்ளையோட மனநிலையை பார்ப்பேன். மனநிலையை பார்த்துட்டு வந்து பஸ்ஸுனா நான் டேரெக்டாக வந்து பஸ்ஸுனா பின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா அது வந்து என்னன்றது தெரியல. நம்ம வந்துட்டு என்ன ஆல்ரெடி அந்த குழந்தை வந்து மைனர் பிள்ளை இல்லை. அப்போ அந்த மைனர் பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அந்த பப்ளிக்கில் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு செஞ்சுட்டு மானபங்கப்படுத்திக்கிட்டு இன்னும் இருக்கிற மானத்தையும் குறைக்க முடியாது. சரி, நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. புள்ள ஏதோ ஒரு விதத்தில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி காலத்தில் வந்து பிரச்சனை என் கையில் வந்திருக்கு அந்த புள்ள. இன்ஷால்லா. ஆமா, நீங்கள் லைனில் இருக்கிற நீங்கள் பேசுறீங்க. அந்த ஃபோனை கொஞ்சம் கொண்டு வாங்க, உங்களோட ஃபோனு. நீங்கள் லைனில் இருக்கிறது காமிச்சிக்காதீங்க. நான் புள்ளையோட பேசுகிறேன். நான் பேசிவிட்டு அந்த புள்ளையை வந்துட்டு கையில் கொண்டு வந்து தரேன். நான் ஒரு ஆபத்தில் மாட்டேன். புள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மண்டைக்கு மாதிரி நானே கொண்டு வந்து உங்களோட கையில் வந்து ஒப்படைச்சிட்டு போகிறேன். சரியாம்மா? நீங்கள் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடட்டா? அப்போ அது வந்துட்டு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை நான் ஃபர்ஸ்ட் நாள் கூட தந்துட்டேன்னு சொன்னால் நாளைக்கு சட்ட ரீதியான விஷயங்கள் வரும்போது எனக்கு ரொம்பவே ஒரு சவாலாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எம்எல்ஏ வந்து பிரச்சனை பல விஷயங்கள் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய உதவி செய்கிறதுனால. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பிரச்சனை யாருக்குமே தெரியாமல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசிட்டோ இல்லை வந்து பிரச்சனை நீங்களே வந்து நேரடியாக வாங்க வந்து பேசிட்டு. ஏன்னா வந்துட்டு உங்கள்கிட்ட கையில் கூட கொடுத்துச்சுல புள்ள நம்பாது. இப்போ இருக்கக்கூடியது ஒரு ட்ராமாவில், அதாவது ஒரு என்ன சொல்கிறது கற்பனையான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த புள்ள.
சரி. இப்போ நீங்கள் பெற்ற தாயாக இருந்தாலுமே நீங்கள் அது கெடுதல் செய்கிறீங்க, பெற்ற தகப்பனாக இருந்தாலும் கெடுதல் செய்கிறீங்க, நீங்கள் நல்லா செய்கிறதுன்ற மாதிரி அந்த மைண்ட் தாட்டும் அந்த பிள்ளைக்கு இருக்குது. அப்படி ஒரு மைண்ட் தான் அந்த பிள்ளைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கோல இருக்குமா, நீங்கள் உமா சத்தம் போடாதீங்க. சரி சரி. ஹலோ தம்பி, வணக்கம்ப்பா. வணக்கம். அண்ணா பேசுகிறேம்மா. இந்த இதுப்பா என்னன்னு சொன்னால், இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்து இப்போ கால் பண்ணாங்க எனக்கு. வாழைச்சின்ன போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு இப்போ கால் பண்ணாங்க. ஸோ இப்போ அதை நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாத சைல்டு வெல்ஃபேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ நான் எமர்ஜென்சியாக அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா தாயோட வந்துட்டு போகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளையை உங்கள் கூட வச்சு நீ சர்வைவ் பண்ணுறது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை. நீங்கள் நாளைக்கு எதோ செஞ்சு சரி அந்த புள்ளையை ஒன்று நீங்கள் இங்கே கொண்டு வந்துட்டு நான் ஒரு போர்டிங் எதாவது அரேஞ்ச் பண்ணேன். அந்த புள்ளையை வந்து இப்போ செஞ்சு காமல் நின்று வேலை செய்கிற அந்த பிள்ளைக்கு ஐடி கார்டு இருக்கா கையில்? நான் உண்மையை சொல்லிடுறேன். சும்மா எல்லாரும் இடத்துல வேலையை போட்டிருக்கேன். சரியா, வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை, இந்த பிள்ளை அம்மாட்ட போனா செத்துருவான்னு சொல்லி மிரட்டுது. நான் என்னன்னா பண்றதுண்ணா, அதாவது என்ன கேவலப்படுத்து, என்ன வேற ரோட்டுல கேவலப்படுத்தி கையை பிடிச்சி இழுத்தா அப்படி இப்படி சொல்லி அந்த பொடியமா இருக்குல்ல ஏத்தி அவனும் வந்து எனக்கு அடிக்க வந்து எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சு இப்ப எல்லாரையும் பிடிச்சி ஒரு இடத்துல வேலையை போட்டு வச்சுக்கோங்கப்பா. சரி, நீங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் இது நீங்கள் இந்த விஷயம் வந்து பஸ்ஸில் அதாவதுமா அந்த புள்ள வந்து பஸ் ஆல்ரெடி மன ரீதியாக வந்துட்டு சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சு அந்த அந்த அதுலேருந்து அந்த ட்ராமாவிலேருந்து வெளியில் வர முடியாமல் ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை அந்த புள்ள வாழ்ந்துட்டுருக்கு. இப்போ தான் வந்துட்டு பஸ்ஸில் ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை, அந்த புள்ள பொடியை லவ் பண்ணிட்டு இருக்கு. வந்து இப்போ மெயினிங் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொடியை புள்ளைய. அடுத்து என்னன்னா அந்த பிள்ளைக்கு வந்து இது அதுதான் ரொம்ப அதுதான் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை. அதுதான் ரொம்ப அதாவது நீங்கள் அப்போ இந்த புள்ள வந்து கூட்டு வந்த புள்ள அப்போ உங்களுடைய காதலுக்கு கிடையாது இல்லை? இல்லைண்ணா. ஐயோ அண்ணா, எனக்கு வயசு எத்தனைண்ணா, நான் எப்படிண்ணா, நான் என்ன வயசு 24ண்ணா. நான் வந்து ஐயோ நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அதை மாதிரி கிடைக்க கூடாது. ஏன்னா எப்படி வீட்டை ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். ஓகேம்மா, நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் இங்கே வாரீங்களா? நான் கொஞ்சம் ஏதாவது போர்டிங் அது அரேஞ்ச் பண்ணுறேன். காசு வேணும்ண்ணா, யாருன்னா கூட்டிட்டு சொல்லுங்க. நீங்கள் இப்போதைக்கு நைட்டு வரைக்கும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இப்போ போயிட்டு கேஷ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு எதுவும் வழிமுறையும் எனக்கு கிடையாது இப்போதைக்கு. நாளைக்கு விடிய தான் நான் வெளிக்கிடுவேன். நான் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு அக்கா கூட்டி வந்து வீட்டுல வச்சுக்காங்க. ஓகே ஓகே, நாளைக்கு விடிய தான் நான் வருவேன். வேணும்னா என்னோட எந்த ஸ்டோரிய சொல்லிட்டு நான் வேணும்னா என்ன பக்கத்துல வச்சு கேளுங்க, பிரச்சனை. கண்டிப்பாப்பா உங்களோட அதாவது நம்ம ஆம்பளை பிள்ளைங்க ஏதாவது சர்வைவ் பண்ணி நம்ம போக முடியும். இப்போ ஒரு பொம்பளை போட்ட விஷயத்தில் இப்போ மாற்றி அது இல்லாத பசங்க இது லீகலான ஒரு இஷ்யூ வந்துட்டு இது சைல்டு வந்துட்டு அஃப்யூசர்ஸ் வந்துட்டு பசங்க இது ஆல்ரெடி அவங்களோட குடும்பங்களாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காம அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்குது. அதுவே சைல்டு மேரேஜ். அப்படியே லைன்ல இருங்க, அவங்க அக்கா லைன் போடுறேன். சரியா, அவங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க நீங்களே. ஓகேம்மா போடுங்க. ஓகே அப்படியே இருங்க, அவங்க அக்கா பொறியில இருக்காங்க. ஓகே இருங்க வரேன். சரி போடுங்க. அக்கா பொறியில இருக்காங்க. சரியா, ஓகேம்மா. முடிஞ்சா நீங்களே கேளுங்க. அந்த அக்கா என்ன வசனம் சொல்றாங்க நீங்களே கேளுங்க. ஓகேம்மா. ஹலோ அக்கா. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அக்கா, இது வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒரு ஆள் உங்க தொங்கச்சி கொண்டு கதைச்சிருக்கேன்.
சரியா? அந்த அண்ணோட இருக்கா விளக்கத்தை எடுத்து சொல்லுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்களோட ஊர் தான். நான் வந்துட்டு சுபேர் அப்துல் ரஹ்மான் வந்துட்டு காவாத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் சம் என்ஜிஓஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த விஷயமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில விஷயங்கள் இப்போ பேசும்போது ஒரு எமர்ஜென்சி இப்போ ஒரு ஹெல்ப்ன்ற மாதிரி வந்துச்சு. அப்போ வரும்போது தான் இந்த இஷ்யூ வந்துச்சு, தங்கச்சி மேலே விஷயம்னு சொல்லி. ஸோ இதில் இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ ஆல்ரெடி போலீஸ் கேஸ் இது இப்போ ஆல்ரெடி அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் வேறு அந்த மாதிரி இஷ்யூ ஒன்று நடந்துட்டு இருக்குது. அது வந்து உங்களோட ரிலேஷனுக்குள்ளேயே நீங்கள் உங்களோட ஃபேமிலி எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சுக்கிட்டு அது ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்குல்ல அந்த வாழ்க்கையும். பேசி முடிச்சதுன்னா லவ் பண்ணிட்டு வந்து ஃபேமிலிகிட்ட சொல்லி அவ லவ் பண்ணிட்டு வந்து முடிச்சு கொடுத்தேன். ஆமாம்மா, அது சொன்னாங்க இல்லை, அதான் இப்போ சொன்னாங்க. இப்போ சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான நியூஸஸ் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வாழ வேண்டிய புள்ள அதுவும் அதுக்கு அதுவும் 17 வயசு கல்யாணம் முடிச்சிருந்தாலும் செஞ்சாலும் அது ஒரு சைல்டு மேரேஜ் தான். ஸோ அதை வந்து அடல்ட்டாக நம்ம கன்சல்ட் பண்ண முடியாது. இப்போ என்னம்மா பிரச்சனை? இப்போ உங்களுக்கு வீட்டில் இப்போ நீங்கள் அந்த புள்ளையோட சொந்த ராத்தாவா இல்லை சாட்சி பெரியம்மா மக்களா நீங்கள்? நீங்கள் சொந்த ராத்தா தான். இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கம்மா, இப்போ அந்த பிள்ளைக்கு உங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு என்னம்மா பிரச்சனை வந்துட்டு? ஒரு பிரச்சனையும் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல. இவ கல்யாணத்தை விட்டதுக்கு அப்புறம் வீட்டுலதான் இருந்தா. அவ வேற ஒரு இடத்துல வேலைக்கு போறேன்னு சொல்லி புடவை கடை வந்து மொட்டமாடிலதான் டவுன்லதான் புடவை கடையில வந்து விட்டாங்க. அப்ப அங்க இருந்தும் அது 2 ஆள் சரியில்லையான்னு சொல்லி வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் யாருங்கிற ஒரு பொடியன் கிளிநொச்சியிலதான் ஒரு பொடியனோட காய்ச்சிட்டு இருந்தா, பொடியனோட. அந்த பொடியன் வேலை இருக்கா வரச்சனியான்னு சொல்லி தான் அவ ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்து வீட்டுல வந்துகிட்டு இவ வந்துகிட்டு இந்த வெளிய போறவ பக்கத்துல ராஜாமா வீட்டுக்குலாம் போவா. அவ அங்க இருந்த ஒரு பிரச்சனை வருவாரு. அப்ப அவ மோதூர்ல கொண்டே எங்க அம்மா விட்டா. இவ நாளைக்கு அந்த நிக்கேட்டுன்னு சொல்லி இவ வந்துகிட்டு வீட்டுல வந்துட்டு பொய்யதான் சொல்லி இருந்தா. இப்படி அவ ஒரு இடத்துல புதையலுக்கு பழி கொடுக்குறாளான்னு சொல்லி செல்வியான்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து பொய்யல. அவ எங்களை அப்படி செல்லையும் பயமா இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து அம்மா நான் பாப்பா எல்லாரும் சேர்ந்துதான் மூதூர்ல ஒரு பெரிய மடமகன் மகன் வீட்டுல கொண்டே விட்டோம். அப்ப அங்க போய் அவ 3 நாள் இருந்தா. அப்ப அந்த அவட மகன் வந்துகிட்டு லவ் பண்ணினான்னு சொல்லி அப்ப அதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவ சொன்னா நான் முடிச்சு கொடுக்க மாட்டேன் மாமி, இது கல்யாணம் முடிச்ச புள்ள என் கல்யாணம் முடிக்காத அப்படியே நான் முடிச்சு கொடுக்க மாட்டேன், குடும்பத்துக்குள்ள நான் முடிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்ப அவ அந்த நானோட வைஃப் வந்துகிட்டு கூட்டிட்டு வந்தா ஊருக்கு ஓட்டமாடிக்கு வந்து. அப்ப ஓட்டமாடில உனக்கு விட்டு போட்டு அவ போயிட்டா. அப்ப வந்தாண்டு என்ன செஞ்சா ரகத்தட வீட்டுல இருந்து அப்ப இவ வந்து தொடர்பு எடுத்துட்டு அவ வாடகை கூட எடுத்துட்டு இருந்தம்மா. அப்ப அங்க போயிட்டா. அவ அங்க எனக்கு கால் பண்ணினான். கால் பண்ணி அவ ஹரிச்சிட்டிக்குள்ள கைய வெட்டினாவுல. அப்ப நான் ஏசினேன், இப்படி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இவனுக்கு நான் சைக்கியம் வந்து நான் ஏசினேன். ஏசி விட அப்ப கொஞ்ச நேரம் டெலபோனை வச்சு நான் டாக்டர் உமாவுக்கு கால் பண்ணிட்டேன். அம்மா இப்படி இப்படி செஞ்சுட்டு கிடக்காவுலமா உங்கள்கிட்ட போய் பாருங்கன்னு சொல்லி. அப்ப அங்க போவ உமா இன்னைக்கு கோல் எடுத்து அங்க போய் அப்ப சண்டை பிடிக்காவுல உமாவோட. நீங்க விட்டு இன்னைக்கு வேணா நீங்க வீட்டுக்கு வேண்டு போங்க அப்படி இப்படின்னு சண்டை பிடிக்கும். சுரத்தி விட்டாப்புல. அப்ப அம்மா விட்ட போயிட்டா. இவ இந்த குளிச அடுப்பு குளிசன்னு சொல்லி மிகவும் குளிச அதெல்லாம் அவ எடுத்து போட்டுருந்தாவுல. அப்ப எடுத்து போட்டுட்டு அந்த பிள்ளையும் கோல் பண்ணிருந்தாவுல. நான் இப்படி குளிசையெல்லாம் போட்டுட்டு என்ன கொண்டு என்ன காரணத்துக்கு நினைச்சிருந்தாவுல. அதாவது தட்டுல மேற்கொண்டு அவங்களே வந்துட்டு கால் பண்ணி நீ உயிரை காப்பாத்துக்கன்னு சொல்லி அழுதாங்களா? அவவே அழுதா. அப்ப நான் கால் பண்ணினேன். உமாக்கு கால் பண்ணி என்னமா நடந்தது, இந்தமா பிரச்சனை இப்படித்தானே ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், குளிசையெல்லாம் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வச்சிருக்கேன்னு சொல்லி. அப்ப அங்க போவ அங்க போலீஸ் விசாரிக்கு போலீஸ்கிட்ட சொல்லியிருந்தாவில்ல எங்க அம்மா ராத்தட புருஷன் நானா எல்லாரும் எனக்கு தேடுதலாம தாய்க்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாவில்ல. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய அந்த மனநோய் ஹாஸ்பிட்டல் அதாவது நீங்கள் அந்த குழந்தைக்கு நான் இப்போ அதைத்தான் நம்ம அந்த பாயிண்டில் தான் வர அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இந்த சின்ன வயசுல கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதோட வாழ்க்கை பிரிவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையை வட்டிக்கிறது, தண்ணி தானே வறுத்துக்கிறது, மன ரீதியாக வந்துட்டு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. அப்படின்ற மாதிரி நீங்கள் தோணி நீங்கள் வந்துட்டு உளவியல் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா?
ஓகே. ஸோ அது வந்துட்டு எங்கேம்மா நீங்கள் பண்ணீங்க வந்துட்டு மட்டக்களப்புலையா இல்லை வாழைச்சேனை இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல. ஓகே. ஸோ அதில் டாக்டர்ஸ் வந்துட்டு என்னம்மா சொன்னாங்க? அதுல வந்துட்டு அவங்க வச்சிருந்தாங்க அவங்க டிக்கெட் வெட்டி அனுப்பிட்டு அவங்க சொன்னாங்க அந்த டாக்டர் சொல்லியிருந்தா திங்கட்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு டிக்கெட் வெட்டினா அப்ப திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப வரணுமா செக்கப்புக்கு சொல்லியிருந்தா. அதாவது இவங்களுக்கு சைக்காலஜிக்கலி வந்து டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருந்தாங்கல்ல. ஓகே அதுக்கு அந்த பிள்ளை போக வேண்டியதுனா ஓகே சனிக்கிழமை டிக்கெட் வச்சு வந்தது ஞாயிற்றுக்கிழமை இந்த பிள்ளை இதுக்கு கிளிநொச்சிக்கு போயிட்டாங்க சண்டையை பிடிச்சிட்டு. ஓகே. ஸோ அது 17 வயசு பிள்ளைக்கு யாருமா அந்த டயத்தில் வேலை கொடுத்தாங்க? எங்கே முதல்ல பவுனியாவில் இருந்து கிளிநொச்சியில் வந்து எங்கே வேலை செஞ்சுது? ஃபேக்ட்ரியிலே இல்லை வந்து ஏதாவது வீட்டில் வேலை செஞ்சுது அந்த பிள்ளை? இல்ல ஒரு கம்பெனில தான் வேலை செஞ்சுது. ஆனா அந்த இடம் என்ன எனக்கு தெரியாதா. ஓகேம்மா. ஸோ இப்போதைக்கு புள்ள வந்து பாதுகாப்பாக தான் இருக்குது. நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்னன்னு சொன்னால் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுடைய சிஸ்டர் வந்துட்டு நான் நினச்சி இந்த பையன் தான் வந்து பர்சனலாக லவ் பண்ண படிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் நான். அப்புறம் சொன்னாங்க அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இதில் பார்த்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள் சில பாசங்கள் அது கிடைக்காம இருக்கிறதுனால அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் வந்து ஸ்ட்ராங்கு நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக வந்துட்டு அகேன்ஸ்டாக நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா என்ன நேரம் பலி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அது வந்துட்டு ஒரு ட்ராமா அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் வந்து வெளில வர முடியாமல் வந்துட்டு அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையை வந்துட்டு இங்கே விட்டு வைக்கிறது நமக்கு அவ்வளோ சேஃப் கிடையாது. அதுவும் இந்த கொழும்புல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நடக்கக்கூடியது ஓப்பனாக சொல்ல போனால் செக்ஸ் ஒர்க்கு தான் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிள்ளைங்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது பாலியல் தொழிலாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலியல் தொழிலாளி ஆக்குறது தான் இங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இப்போ கொண்டு போய் விட முடியாது. அதுவும் அது ஒரு ஏதோ ஒரு அங்கே சுற்றி இங்கே சுற்றி அல்லாவுடைய நேரமோ காலமோ தெரியல என் கைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த புள்ள இருக்கிற மாதிரி அங்கே இருக்கட்டும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மட்டும் ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள் இன்ஷால்லா ஒரு ஆற்றுல மட்டும். ஸோ நான் வந்து இந்தியா போகிறேன். இந்தியா போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்துடுவேன் நான் நாளைக்கு. தம்பி அது வரைக்கும் அந்த புள்ள வந்து பாதுகாப்பாக இருக்குமா அப்போ ஒரு நாளைக்கு மட்டும்? ஓகேம்மா. எனக்கா ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நான் நாளைக்கு இந்தியா போயிட்டு வந்துடுவேன். நான் இந்தியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஓகேம்மா. நீங்கள் அதை ஒண்டி யோசிக்காதீங்க சரியா? நீங்கள் புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரும்மா கொடுத்துருக்காங்க? அந்த புள்ளைய நான் தான் கூட்டிட்டு வந்த சொல்லி வீட்டுல பிரச்சனை போட்டாங்க. இப்ப நான் பொலிசுக்கு போகணும் இப்ப நாளைக்கு. ஓகே. ஸோ இப்போ புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே ஓடிடாதா இப்போ இந்த நடக்கக்கூடிய இல்லாட்டி நான் வேணா நான் ஃப்ளைட் டிக்கெட் வேணா கேன்சல். பிள்ளைக்கு வெளியால போறதுக்கு சான்ஸே இல்லை. புள்ள வெளியால போச்சுன்னா என் தலை போன போயிட்டான். அப்போ நான் ஃப்ளைட் டிக்கெட் நான் கேன்சல் பண்ணுறேன். நான் நாளைக்கு நான் இந்தியா போகலை. ஸோ அப்போ நான் நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு மட்டும் டைம் கொடுங்க. நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு நீங்கள் ஊருக்கு போகிறதுக்குரிய வசதி நான் செஞ்சு தரேன். ஸோ தம்பி இப்போ எங்கே போகணும்பா? நீங்கள் பவுனியா போகணுமா கிளிநொச்சி போகணுமா? நான் போகணுன்னா பறந்தேன். எங்கம்மா? யாழ்ப்பாணமா? யாழ்ப்பாணம். சரி. நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் நாளைக்கு காலையில் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களே நான் வந்துட்டு பாதுகாப்பாக அதில் ஊருக்கு அனுப்பிடுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தா அந்த புள்ள இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கலாம் அது எங்கே இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாண்ணா நான் கூடி ஒன்று காட்டிட்டு தான் போவோம். நான் நிற்பேன் அந்த இடத்துல வாங்க. ஓகே. அது வத்தாலையிலே இருக்குது. வெள்ளை வத்தல் சாரி வத்தல் சாரி வத்தாலையில் இருக்கிறாங்கல்ல. ஓகே ஓகேம்மா. எனக்கு என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக வந்து பர்சன் இப்போ ஹாஸ்டல்ஸ் வந்துட்டு ஃப்ரீ தனியாக கொடுத்துருக்காங்களா இந்த லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்ன அந்த பையனோட சேர்த்து கொடுத்துருக்காங்களா? இந்த இப்போ ஃபுல்லாக தங்கியிருக்குல்ல தங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனி ரூமில் இருக்குதா இல்லை வந்து அந்த பையனோட இருக்கா? லேடிஸோடையா? ஓகேம்மா. ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு நாளைக்கு போகிறதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணி தரேன் சரிங்களா? நீங்கள் பாதுகாப்பாங்க. நீங்கள் போலீஸுக்கு போயிடுங்க. நீங்கள் அது என்ன ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில சைல்டு அஃபென்சஸில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாத அந்த குழந்தை வந்து சைக்காலஜிக்கலி ரொம்பவே எஃபெக்டாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட பிறந்த ஒரு அக்காவா தங்கச்சியை நீங்கள் எல்லாமே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த புள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன்லாம் அந்த புள்ள இருக்குது. அப்படி விட்டுட்டு நம்ம போயிட முடியாது. இந்த சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் அக்கா இருக்குது நமக்கு தங்கச்சி இருக்குது நமக்கும் குடும்பம் இருக்குது.
நாளைக்கு இதே நிலைமை எல்லாருக்கும் நடக்கலாம். இது தமிழ் முஸ்லீம்ஸு இந்த இது கிடையாது. இது தமிழ் பேசக்கூடிய ஒற்றுமையோட முதல்ல ஒரு குடும்பத்துடைய ஒரு வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போதைக்கு நான் இல்லைம்மா, நான் அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவிட போகிறது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் அம்மாவுடைய நான் அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. அந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக் ஓவர் பண்ணிவிட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்கே ஹையர் ஆஃபீஸர்ஸோட இன்ஸ்பெக்டரோடு நான் பேசிவிட்டு நான் கொழும்பு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். நான் அந்த பிள்ளைக்கு அங்கே போகிறதால இப்போ பயமாக இருக்குது இல்லையா? என்ன பிரச்சனைனா இதுல வந்து சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்கண்ணா. என்ன பிரச்சனை என்னன்னா நீங்க சொல்ற பொலிசுக்கு கொடுத்தீங்களா புள்ள வந்து எங்கேயும் போயிடும். ஆமாம், அப்படி இல்லைன்னா நான் பர்சனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த மாதிரி எனக்கு சஜஷன் பண்ணிங்களேன். அந்த புள்ளையை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய ஷாப்லேயே கூட நான் வேலை கொடுக்குற பிரச்சனை கிடையாது. ஸோ என்னுடைய நான் ஒரு தங்கச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய நான் வந்துட்டு தான் வருமுண்ணா. அப்படி இருந்தா நீ அவங்க 2 பேரும் கூப்பிட்டு வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. 3 பேர் இருக்காங்க, 3 பேரும் கூப்பிட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நான் பிரச்சனை கிடையாது. நான் 3 பேரையும் நானே டேக் கேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏன் சொல்லுவாங்க 3 பேரும் விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்து 3 பேர் தான் அந்த 3 பேர் தான் அவங்களுக்கு பிள்ளைய பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அந்த 3 பேரும் அந்த பிள்ளை மிஸ் பண்ண முடியல. மிஸ் பண்ணினா அந்த பிள்ளை ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொள்ளும். ஆமாம், ஏன்னா ஆல்ரெடி தற்கொலை முயற்சியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாரை விட்டு வராது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ராமாவில் வந்து இவங்க தான் எனக்கு பாதுகாப்புன்ற ஒரு அடையாளத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. அக்காவோட காய்ச்சமே அவங்க அம்மாவோட இருக்க காய்ச்சிக்கொள்ளுங்க. அக்கா அம்மாவுக்கு இருக்க லைனை போட்டு கொடுங்கள். ஓகே, நான் அம்மாவோட நான் ஒரு வாட்டி பேசி பார்க்குறேன். காலையில் பேசுவோம். அம்மாவோட பிரச்சனை கிடையாது. நான் வேணும் சொன்னால் இப்படி செய்வோம். ஏன்னா இந்த பொருளுடைய உயிர் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ இந்த உயிர் வந்து நம்ம யாருடைய உயிரும் போகிறதுக்கு நம்ம காரணம் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாததுக்கு அந்த குழந்தை வந்து பிரச்சனை இருக்கிறது ஒரு ட்ராமாவில் கரெக்டாக இந்த டைமில் வந்து பிரச்சனை மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கும் போது அந்த குழந்தை வெளியில் வந்துடும். அது வந்து பிரச்சனை ஒரு பொம்பளை பிள்ளை தான். இப்போ இருந்தாலும் பிரச்சனை இப்போ அரசு உடைய வயசில் பார்க்கும்போது அரசு உடைய காலகட்டங்களில் பார்க்கும்போது அது ஒரு மைனர் பிள்ளை அது. ஏன்னா இதில் வந்து பிரச்சனை பெற்ற குடும்பங்கள் இருக்கணும், பெற்ற தாய் தாப்பில் இருக்குது. இது எல்லாருமே பிரச்சனை. இது குற்றங்களுக்குள்ளே இவங்க எல்லாருமே வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் கம்பி என்ன வேண்டிய சூழ்நிலை வரும். நான் நின்றெல்லாம் செய்வேன். என்ன பிரச்சனை நாளைக்கு கண்டிப்பா நான் நீங்கள் போங்கம்மா, பிரச்சனை கிடையாது. நீங்கள் போங்க. நீங்கள் நாளைக்கு வந்து பிரச்சனை நான் நாளைக்கு எங்கே நான் என்ன தலை அடமானம் வச்சாலும் சரி நான் நாளைக்கு நான் வாரேன். வந்துட்டு இந்த புள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் இந்த புள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சில விஷயங்கள் நான் பேசிவிட்டு நம்ம போலீஸுக்கு போகக்கூடாது. போலீஸுக்கு போனால் தான் அந்த பிள்ளைக்கு இப்போ ரொம்பவே என்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்க அக்கா இருக்காங்கன்னா அவங்க அக்காவோட தெரிஞ்சுக்க டீட்டெயில்ஸ் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அவங்க அக்கா தான் இங்கே எல்லாமே. அவங்க ஓகே, தங்கச்சிம்மா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் உமாவிட்ட பேசுனீங்களாம்மா? ஓப்பன் இருக்குமா அங்கே வெளியில் சொல்லி சுவிட்சு? சரி, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி ஏதாவது வீட்டில் வந்துட்டு உமாவால் வந்துட்டு பிள்ளைக்கு ஏதாவது வந்துட்டு ஏதாவது துன்புறுத்துதல் இது ஏதாவது நடந்துட்டு இருக்குதாம்மா? ஓகேம்மா, அதுதானே எங்களை வச்சு துன்பப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க என்ன மாறி சொல்றீங்க? நாங்க இவ்வளவு துன்பப்பட்டிருக்கோம். நாங்க 2 பேரும் வெளிநாட்டுல புள்ள என்ன செஞ்சு இப்ப 24 வயசுல போய் உழைச்சிட்டு இருக்கு. உனக்காத்தானே போய் உழைக்கி அந்த அக்கா. என்ன கேக்குறேன், அதை போட்டு கிழிக்கிற பாவம் இல்லையாண்ணா? ஒரு மனுஷன் பாவம் பார்க்கணும். கண்டிப்பா பொம்பளை புள்ள தானே. உங்களுக்காக போயிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க போயிட்டு கடைசியா எப்ப தங்கச்சிமா எப்ப கடைசியா வந்து தங்கச்சி வந்து வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு? டேட்டு ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2 மாசம். அப்ப நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எத்தனை நாளைக்கு அப்புறம் மேம் கொடுத்தீங்க? ஓகே ஓகே, நம்ம பார்ப்போம். நாளைக்கு வந்து பிரச்சனை ஏதாவது கிழக்கு மாகாண ஆளுநர்கள் யாரும் மூலமாக நம்ம பேசி பார்ப்போம். ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வாய்ஸ் மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலை கிடைச்சதுன்னா பேசுவோம்.
இந்த மாதிரி நடந்துருக்குன்னு. மற்ற தம்பி நீங்கள் வந்து பிரச்சனை இதில் நீங்கள் மிக என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பாருங்கப்பா. ஏன்னா இந்த புள்ளைய நம்ம வந்து பிரச்சனை கண்டிப்பாக நம்ம ரெக்கவர் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. இதில் நீங்கள் ஆல்ரெடி போலீஸ் கேஸ் வாங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துருங்க. மற்றது வந்து பிரச்சனை இந்த புள்ளையை காப்பாற்றி அடுத்த அவங்களோட அவங்களோட வாழ்க்கையை திரும்ப மீட்டு கொடுக்குறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எனக்கு தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க. மற்றது நான் எதுவுமே அவங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடியதுமா இப்போ அவங்களுடைய நீங்களோ இப்போ உங்கள் அம்மாவோ யார் பேசியுமோ இப்போ அவங்க அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்து கிடையாது. ஸோ அவங்க வந்து இப்போ சைக்காலஜிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாவில் இருக்காங்க. அந்த ட்ராமாவில் வந்து பார்த்துச்சுன்னா அதுதான் அவன் நினைக்கிறதா உண்மை. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகெயின்ஸ்டாக நடந்துகிட்ருக்காங்கன்றதா இது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய ஜமியத்துல்லாமா மற்றதுக்கு ஜமாத் அமைப்புகள் இப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையை வந்துருக்கு ஒரு தப்பான ஒரு பேரை வந்து கொடுக்கலாம் செய்யலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுக்குள்ளே நடக்கக்கூடிய உளவியல் சார்ந்த விஷயங்கள் எந்த ஜமியத்துல் உலமாக்குன்னு தெரியாது. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ நீங்கள் யாருமே ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ நான் அதை டேக் கேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை சேஃபாக இருக்கட்டும். சொல்ல ஒரு அதில் நான் நாளைக்கு என்னோடய ஃப்ளைட் டிக்கெட் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். என்னுடைய ட்ராவலிங் நான் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ நான் முதல்ல போலீஸுக்கு பேசினோம்னு சொன்னால் இது வந்து கண்டிப்பாக இந்த இங்கேருந்து போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணி அந்த புள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஊடாக கொண்டு போகிறது தான் பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம இப்போதைக்கு அப்படி செஞ்சோம்னு சொன்னால் அந்த புள்ளை நம்ம எல்லாமே வந்து முறியடைக்கப்பட்டுரும். ஏன்னா இப்போ கொண்டு போனோம்னு சொன்னால் அந்த புள்ளையை வந்துட்டு கொண்டு போயிட்டு கண்டிப்பாக வந்து பிரச்சனை வீட்டில் வந்து இருக்காது. அந்த பிள்ளை யாரோடையும் இருக்காது. இப்போ அதே இது வந்துச்சுன்னா ஒரு ஹோம்லேயோ ஒரு ஆர்ஃபன்ஸ்லேயோ ஏதோ ஒரு அநாத ஆசிரமத்தை தான் கொண்டு போக வேண்டி வரும். அதுவும் வந்துட்டு அரச காப்பாங்களுக்கு தான் கொண்டு போக வேண்டி வரும். ஸோ அந்த விஷயத்தை நான் உங்கள்ட்ட தனியாக நான் பேசுகிறேம்மா. ஸோ நீங்கள் கொஞ்சம் தம்பி நீங்கள் அப்படி லைனை கட் பண்ணிங்கம்மா. நான் இவங்களை கொஞ்சம் தனியாக பேச வேண்டியிருக்கு. நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஹலோ. சில விஷயங்கள் எனக்கு குரூப் கால் இருந்ததுனால பேச முடியலம்மா. ஸோ ஐம் ரியலி சாரி. கொஞ்சம் அதான் நான் மறைமுகமாக பேசிகிட்டு இருந்தேன். சரி. உமா லைனில் தான் இருக்கிறாங்க. உமாவோடய பேசுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. சரி. நீங்கள் வந்து யோசிக்காதீங்கம்மா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வச்சுன்னா இந்த புள்ள வந்து ஓடி ஒளிஞ்சிருவோம். சரிங்களா? இது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். நான் சொல்கிற ஒரு முடிவை நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை நம்ம மீட்டு கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் நம்ம எல்லாருடைய ப்ரேயர்ஸாக இருக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வெள்ளவத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு நான் அங்கேருந்து டைரெக்டாக வாட்சின வாய்ஸ் மாத்தோடைய நம்பர்ஸ் யாராவது அங்கே இப்போ உயர் அதிகாரி காவல் அதிகாரிகளுடைய நம்பர்ஸ் இருக்குதா? உமா நீங்கள் பண்ண போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குதாம்மா? இது நீங்கள் கொடுத்தது வந்துட்டு முன்னாள் அமைச்சர் அமீர் அலி அவர்கிட்ட கொடுத்தீங்க. அப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ப்ராப்பராக வந்துட்டு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் போடலையா? அதுவும் ஒரு மைனர் பிள்ளை வந்து மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லும்போது எஃப்ஐஆர் போட்டு ஒரு காப்பி கொடுத்துருப்பாங்களே, கையில் ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்களே, அந்த ரிசிப்ட் இல்லையா உங்கள்கிட்ட எல்லாம்? இல்ல ரிசீட் தரல. அப்படி நான் போலீஸுக்கு என்ட்ரி போடுற இடத்துக்கு போன இடத்துல அவங்க சொன்னாங்க இது பெண்கள் பாதுகாப்பு, நீங்க அமீர் அலி சேர்த்த போங்கன்னு சொன்னாங்க. சாரி, எனக்கு நான் ரொம்ப வருஷமாக நான் இப்போ இளைஞர்கள் இல்லாதனால எனக்கு அதோடைய முதல்ல அமீர் அலி சார் வந்து பஸ்னா என்ன பதவியில் இருக்கிறாருன்றது கூட தெரியல எனக்கு. அமீர் அலி சார் வந்து ஏதாவது பதவியில் இருக்கிறாங்களா? அமீர் அலி வந்து பெண்கள் இதுவெல்லாம் இருக்கா? பெண்கள் பிரிவில் வந்து பாதுகாப்பு ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க போல. அதுக்குலாம் போலீஸுக்குள்ளதான். ஓகே. ஸோ இன்னைக்கு அமீர் அலி சாருடைய நம்பர் இருக்கா உங்கள்கிட்ட? அமீர் அலி சார் நம்பர் எனக்கு தெரியல. நீங்கள் அப்போ எப்படி அவங்களை ரீச் பண்ணீங்க? அவர்கிட்ட நேரடியாக போயிட்டான். நான் கடைசி எல்லாம் செஞ்சுட்டு போட தேவையில்லை, நீங்க இப்போ எல்லாம் என்னிட்ட சொல்லிட்டீங்க தானே, நான் ஏற்பாடு நான் செய்யறேன்னு சொன்னாரு. ஓகே. ஸோ அப்போ நான் நாளைக்கு பஸ்ஸெலாம் வத்தலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகிறேன். போயிட்டு அந்த புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம போலீஸுக்கு ப்ராப்பராக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க போலீஸ் மூலமாக இந்த புள்ளையை டேக்கர் அவங்களோட கஸ்டடியில் நம்ம முதல்ல எடுக்க சொல்லுவோம். அந்த புள்ளையை முதல்ல சேவ் பண்ணுவோம். முதல்ல பாதுகாத்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இவங்க இங்கேருந்து போலீஸ் ஊடாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு வருவாங்க. அங்கே கொண்டு வந்துட்டு அவங்க கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இருக்க முடியலன்னு சொன்னால் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சம் என்ஜிஓஸும் வந்து ஹெல்ப் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியலை. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக டச் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. அப்போ முதல்ல நம்ம புள்ளையை நம்மளுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வருவோம் புள்ளையை. சரி. நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்கம்மா. சரிங்க?
சரி, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. ஏதோ இறைவனுடைய நாட்டம் என்னவோ தெரியல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏதோ யாரோ ஒருத்தவங்களோட பாதுகாப்பான ஒரு இடத்துல அந்த புள்ள வந்து சேர்ந்துருச்சு. அது வந்துட்டு ரொம்பவே இதாக இருக்குது. நான் நீர்கொழும்பில் தான் இருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தங்கச்சி மாதிரி நீங்களும் வந்துட்டு எதாவது சொல்கிறதுக்கு இருக்காமா? கண்டிப்பா கண்டிப்பா இல்லை. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறல சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மேலேயோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் நீங்கள் சுற்றி இருந்த அத்தனை பேர் மேலேயோ நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் உண்மையான ஒரு ஃபேக்டான ஒரு விஷயம். இதுதான் உண்மை தன்மையுமே. அந்த ட்ராமாவில் வந்து அந்த போலியான ட்ராமான்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலியான கற்பனைக்குள்ளேருந்து அந்த பிள்ளைய வந்து மீட்டு கொள்றதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ் தான். இந்த குழந்தைய கொண்டு வந்துட முடியும் நம்மளால். இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக எல்லாரோட இது வேணும். இப்போதைக்கு உங்களோட பிள்ளைய காப்பாற்றி உங்களுடைய பாதுகாப்பில் உங்களோட கண்ணு ஊடாக புள்ள சேஃபாக இருக்கின்ற அளவுக்கு பண்ணுறதுக்கு நான் என்னால் என்ன முடியுமோ அந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் கண்டிப்பாக, இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? நீங்கள் இதுக்காக எதுவும் பலன் நீங்கள் செலவழிக்கின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அரசு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திட்டங்கள், அதுவும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்பவே பாதுகாப்பான சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாத இந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் குழந்தையாக இருந்து இந்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை நடந்து எல்லா விஷயமும் முடித்து இதுலேருந்து இந்த ட்ராமா ஃபேஸ் பண்ணி இந்த ட்ராமாவில் வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த குழந்தையை ரெக்கவர் பண்ணி உங்கள் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. தயவுசெய்து அந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஊர் மக்கள் இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்கன்றதுனால தயவுசெய்து அந்த பிள்ளையை வந்து துன்புறுத்தாதீங்க. தயவுசெய்து வார்த்தைகள் விடாதீங்க. உண்மை உங்களுக்கு தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா. சரிங்களா? ஏன்னா உமா இதுதான் அது நீங்கள் இந்த சமயத்தில் அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் மாறணும். ஏன்னா அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நோயாளியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஆம்பளை பிள்ளைன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகிறோம் பிட்டக்கோட்டையெல்லாம் பார்த்துச்சுன்னா இன்றைக்கி பாலியல் தொழிலாளிகள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்துக்க சின்ன வயசு பிள்ளைங்க பெத்த பிள்ளைய கூட்டி வந்து ஒரு அப்பங்கார வச்சுட்டு இருப்பான். இன்றைக்கி ஒரு பொண்டாட்டி கொண்டு போய் என்ன விபச்சார தொழில் கூட்டுட்டு அதில் சம்பாதிச்சு அப்புறவனுங்களும் இருக்கிறானுங்க இந்த இந்த சமுதாயத்தில். அதுவும் இங்கெல்லாம் அதுவும் அதுதான் என்னதான் இருந்தாலுமே நாளைக்கு ஏதாவது நடந்ததுக்கப்புறம் யோசிச்சு எந்த பிரயோசனம் இல்லை. கண்ணீர் வச்சு நாளைக்கு வந்துட்டு ஏதாவது நல்லது போல் கெட்டது நடக்கலாம், கெட்டது போல் நல்லது நடக்கலாம். என்ன நமக்கு வந்துட்டு அதை சொல்ல முடியாது. அந்த பிள்ளையாலதான் குடும்பத்தை விட்டு விளைஞ்சு அந்த பிள்ளைக்கு பின்னாலேயே சிரிக்கிறான். அங்க இங்க விட்டுறக்கூடாது, பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி. அதுவே பெரிய ஒரு நன்மையா இருக்கு அந்த பையனுக்கு. பாவம். சரிம்மா, நான் ஏன்னா அந்த பையனை வச்சு நான் எதுவும் பேசல காரணம்னு சொன்னேன். ஏன்னா அந்த பையனுக்கு ஆல்ரெடி வந்து பேசுகிறேன் உங்களோட கேஸில் வந்து அவங்களை கூப்பிட்டுருக்காங்க போல அந்த பையன் இல்லை. ஓகே. ஸோ அந்த பொடியை நம்ம கொடுத்துருக்காங்களா போலீஸ் இன்ட்ரி? அங்கதான் இருந்தேன்னா இந்த புள்ள அங்கதான் போய் இருந்த 3 நாள். இந்த புள்ளைய மட்டும் வச்சிருந்தேன் அனுப்ப செல்ல அப்படி அது செல்லாம நான் புள்ளையும் கொண்டுட்டு கொழும்புக்கு வந்தேன். அதுல அவன் அம்மா போயிட்டு சொல்லிக்காள் இப்படிதான் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு நாங்க சரி போறாங்க சொல்லி அவன் மைண்டி கொட்டிக்க அந்த பொடி எனக்கு அதாவது போலீஸால போன் யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இல்லை சரி, நம்ம ஏதோ எப்படியோ நம்ம இதில் ஒரு பொம்பளை பிள்ளையை நம்ம காப்பாற்றிடுவோம். ஸோ நீங்கள் ஒன்று யோசிக்கமா, நீங்கள் ஒன்று பட்ட கஷ்டத்தில் பட்ட இதாக இருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா பிள்ளையை மீட்டு கொண்டு வந்து உங்கள்கிட்ட கையில் கொடுத்தாலுமே தயவுசெய்து சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால் எதுவுமே அந்த பிள்ளையோட வாழ்க்கையோ என்ன இந்த சமுதாயம் பக்கத்து வீட்டுக்கார அதை சொல்கிறான், இவன் இதை சொல்கிறான், அந்த ஹாஜர் இதை சொல்கிறான் அப்படி இப்படின்றதுனால அந்த பிள்ளையை வந்துட்டு நீங்கள் துன்படுத்துறாதீங்க. வார்த்தைகளை வந்துட்டு என்ன தரக்குறையான வார்த்தைகளை வந்து பேசிடாதீங்கம்மா. சரிங்களா? என்னம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த பிள்ளை எப்படி பிரச்சனையில இருக்கீங்க? எனக்கு ஒரு பிரச்சனைன்றது எனக்கு அதான் சொல்கிறேன்ல, இறைவனுடைய நேரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி துபாய் இதே மாதிரி பல கேசஸ் வந்து பார்த்து செஞ்சுட்டு தான். அப்போ யதார்த்தமாக தான் இந்த பக்கத்தில் இருந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட இப்போ லைனில் பேசிட்டு வர அந்த தம்பி, அந்த தம்பி வந்து அம்மாவோட கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கடனுக்குலாம் சாமான் வாங்கிட்டு போவான். மாதம் 20,000-25,000 சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு மாதம் சம்பளம் எடுத்து கொடுக்குவான்.
அப்போ தான் இந்த படி வந்து பிரச்சனை யார் ஒருத்தவங்க வந்து பிரச்சனை ஒரு முஸ்லீம்காரன் நம்பி தான் வந்திருக்காங்க போல். அந்த முஸ்லீம்காரன் வந்து பிரச்சனை ஆல்ரெடி வந்து பிரச்சனை அவன் ஒரு கல்லன் ஒன்று போல். அவன் பேசி அப்போ நம்பர் கொடுத்து பேசும்போது இவன் ரூம் என்ன வர சொல்லி போட்டு ஃபோன் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். ஏதோ போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு 17 வயசு பிள்ளைன்னு சொல்லணும். இவன் பின் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா கிட்ட வந்துட்டு உதவி கேட்டுக்கிறான்னு சொன்னால் இவங்களுக்கு இப்போதைக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு அதாவது 4 பேருக்கும் சாப்பாடு இல்லாமல் இருந்துருக்குறாங்க. யாருக்குமே சாப்பாடு இல்லையா, நேற்றுலேருந்து வயிற்றுல எதுவுமே சாப்பாடு இல்லை போல். அப்போ தான் என் அம்மா பேசும்போது தான் சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது இந்த பையனோட பேசும்போது தான் சொல்லிச்சு இது வந்து பேசுனா வாழைச்சென்னை பிள்ளை சொல்லும்போது அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுது. அப்போ வாழைச்சென்னை சார் நம்மளோட ஊராச்சு. இந்தபடியே வவுனியா செட்டிக்கலாம். வவுனியா செட்டிக்கலாம். அப்போ என்ன சொல்லுவாங்க போலீஸ் பழகி இருந்த பொடியை வந்து கிழிஞ்சிச்சு. அதாவது இந்த பிள்ளை இப்போ காதலிக்கிற பையன் கிளினுச்சு. ஆனால் இந்த பொடியனுக்கும் அதுக்கும் இந்த இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் இப்போ கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டுமா இந்த பொடியை நம்ம தான் இந்த பொடியை மேலே கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த அதாவது இப்போ காணாமல் போன பொம்பளை பிள்ளை இருக்கே, இந்த பொம்பளை பிள்ளை ஆளுங்க வந்துட்டு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை, பண்ணியிருக்கிறாங்க, புள்ள மிஸ் ஆகிடுச்சுங்க. ஆனால் இப்போ நடந்த சம்பவங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா இவங்களோட சம்பந்தங்க, அதாவது அந்த பையனோட சம்பந்தத்தில் இப்போ கூப்பிட்டுருக்காங்க. நம்ம இப்போ எதுவுமே செய்ய முடியாது. இப்போ அது ஃபுல்லாக அவங்க இருக்கிற மாதிரி இருக்கட்டும், நீங்களும் அலர்ட்டாதீங்க சரியா. நாளைக்கு அவங்க போயிட்டு பார்த்துட்டு நான் இதை என்ன செஞ்சேன்னு சொல்லி நாளைக்கு தலையை அடம்பில் வச்சு நான் போயிட்டு பார்த்துட்டு பிள்ளைய போலீஸ் விடாத போலீஸுக்கு பாறை கொடுத்துருவோம். போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைய வந்து வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொன்னால் ஆசிரமத்துக்கு கொடுத்துருவாங்க. ஆமாம் நீங்கள் உங்களுக்கு ஓகே தானேம்மா. புள்ள வந்துச்சுன்னா பாதுகாப்பாக உங்களோட வீட்டில் வர முடியலைன்னா அரசை காப்பாங்கன்னு இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை தானே. முதல்ல புள்ளோடைய உயிர் முக்கியம், நம்ம புள்ளையை வந்து காப்பாற்றுறது முக்கியம். நம்ம வீட்டில் இருக்குன்ற அவசியம் கிடையாது. முதல்ல அரசுடைய கைக்கு வரட்டும் நம்ம புள்ள. சரிங்களாம்மா? ஆமாம். இப்போ இதெல்லாம் வந்து ஊருக்குள்ளே ஏதாவது இப்போ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சாம்மா. ஓட்டமாடிக்காரங்க தான் சொன்னாலே தெரியுமே. ஒருத்தன் வந்துட்டு அதை இதையும் பேசியிருப்பாங்கல்ல. அதான் இப்போ இவங்க அதுவும் இல்லாததுக்கு இந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிக்டாக் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கான். என்ன இது செஞ்சுருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எல்லாம் பிளாக்ல வச்சிருக்கோங்க பிள்ளை. சரி பிரச்சனை கிடையாது. நம்ம பிள்ளை ஏதோ இப்போதைக்கு பாதுகாப்பாக ஒரு இடத்துல இருக்கு. சரிம்மா இன்ஷால்லா நீங்கள் எல்லாமே நிம்மதியாக தூங்குங்கம்மா. நீங்கள் எங்கேம்மா இருக்கீங்க? சவுதிலையா இல்லை ஓமால்ல? நீங்கள் ஓட்டமாடி எங்கம்மா சொன்னீங்க? மறந்து போயிட்டேன். செம்மண்ணோடு அல்ல எல்லாம் இப்போ குடும்பம் தான். 5ஆம் மாதத்து தத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே. உங்களுக்கு 5ஆம் மாதத்து தத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? உங்களுக்கு வேற எங்கேயும் இல்லை. இந்த இது சக்தி டிவியில் வேலை செஞ்சாங்க சஃபினா தெரியுங்களா? இதில் ஏதோ இந்த இது இதில் எல்லாம் என்ஜிஓலாம் வேலை செஞ்சாங்க தெரியுமா? என்னது அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு என்ஜிஓவில் வேலை செஞ்சாங்க தெரியுமா? அந்த என்ஜியில் ஏதோ ஆரம்பிக்கல, அது யுனைடெட் ஏதோ சம்திங் ஏதோ அந்த அதில் சக்தி டிவியில் வந்துச்சுன்னா அறிவிப்பாளர் வேலை செஞ்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் உமாவுடைய சாட்சி. ஆமாம். நீங்கள் இது காவத்தமனை தெரியுமாம்மா உமாக்கு? காவத்தமனை ஸ்கூல் தெரியுமா? ஸ்கூலு பக்கத்தில் இருக்கு பாருங்க. இறைச்சி காயப்பாங்க தெரியுமா? ஜினை ஹாஜியார்னு சொல்லுவாங்க. ஜினை ஹாஜியாருடைய பொண்டாட்டியுடைய ராத்தடமான் தான் நான். சுபைர் ரஹ்மான். உமாக்கு இப்போ தெரியுமா? சரிம்மா. ஏதோ எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நடந்திருக்கு இன்ஷா அல்லாஹ். சரி நீங்கள் வந்து யோசிக்க. நான் நாளைக்கு புள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுடைய கஸ்டடியில் நான் கையில் கொடுத்துருவேன். அதுவும் அதுக்கு தப்பிச்செல்லாம் போகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. புள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போவே வத்தால போலீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஒன்று போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று இந்த புள்ளியை காப்பாற்றி ரெக்கவர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன்.
ஸோ இந்த பிள்ளையை காப்பாற்றி கண்டிப்பாக சில வாழைச்சின போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாழைச்சினைக்கு கொடுத்துருங்க அப்படின்றது நான் சொல்லிடுறேன். அப்போ அவங்க வந்து பஸ்ஸில் போலீஸ் ஊடாக வந்து பஸ்ஸில் நிச்சயமாக வந்து பஸ்ஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ சில வேலை வந்து பஸ்ஸுனா ஏதாவது மீடியா ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா மீடியா வந்து பஸ்ஸுனா யாருமே அலோட் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி இப்போ வாய்ஸ் மாதிரி நம்ம கைண்டாக ரிக்வஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்துட்டு மைனர் புல்லுன்றதுனால எந்த மீடியாவுமே தயவு செய்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாதீங்கன்னு நம்ம ஒரு கைண்டாக ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரிம்மா இன்ஷால்லா முகத்தில் ஹாஜர் தான் எல்லாமே சரியாக வரும். ஒன்று யோசிக்காதீங்க, நிம்மதியாக தூங்குங்க. அப்போ உமா மாலை ஏதாவது பேசிக்கிறேன்னா பேசிக்கிங்க இன்ஷால்லா, தனியாக பேசிக்குவீங்க. சரிம்மா இன்ஷால்லா முகத்தில் ஹாஜர் தான். நான் இப்போ அடுத்த மாதம் வருவேன் ஓமானுக்கு வந்து சந்திப்பேன் இன்ஷால்லா. சரிம்மா. சரி. சரி உமா நீங்கள் ஒன்று யோசிக்காதீங்க, நீங்கள் கட் பண்ணிங்கம்மா, நான் கட் பண்ணி உமாவில் கொஞ்சம் பேசிக்கிறேன். அம்மா உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது இல்லைம்மா? ஸோ தயவு செய்து அந்த பிள்ளை வந்தாலுமே செஞ்சாலுமே ரெக்கவர் பண்ணி ஏதாவது ஆஃபன்ஸ்லேயோ ஏதாவது ஆசிரமத்துலேயோ ஏதாவது கொண்டு வந்து செஞ்சாலுமே தயவு செய்து நீங்கள் போய் வேணால் பார்க்க வேணால் அந்த பிள்ளை வந்து ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. சரிங்களா? மற்றது வந்து பஸ்ஸில் இந்த சமுதாயம் அதை சொல்லுது, பக்கத்து வீட்டுக்காரன் அதை சொல்கிறாருன்னு எவனுமே வர போகிறதில்ல. உங்களோட பிள்ளையை நீங்கள் தண்டிச்சிடாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரன்னு சொன்னாலும் எவன் உங்களுக்கோ உங்களோட பிள்ளைக்கோ யாருமே ஒரு நேரம் சாப்பிட கொண்டு தர போகிறதில்ல, ஒரு நேரம் மருத்துவம் கொண்டு தர போகிறதும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கும். பக்கத்து வீட்டுக்கார அதை பேசுவான், குடும்பம் அதை பேசும், இதை பேசுவோம், அப்படி என்னடி ஆச்சு இப்படி என்னடி ஆச்சுன்னு பல விமர்சனம் வச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தலை காமிக்க முடியலன்னு யோசிச்சிருவீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. இது பார்த்துச்சுன்னா உங்களோட புள்ள வந்து பார்த்துச்சுன்னா சில விஷயங்கள் அதாவது திருமண வாழ்க்கையில் நடந்த சில வெளியில் வர முடியாமல் ரொம்பவே சஃபர் பண்ணிகிட்டு இருக்குது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆணித்தரமான ஒரு விஷயமும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட பேரண்ட்ஸும் கண்டிப்பாக கொடுப்பாங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி. நாளைக்கே நான் அந்த பிள்ளைய வந்து ரெக்கவர் பண்ண பார்க்கவா, இல்லை ஒரு நாள் விட்டு நான் சும்மா போய் பார்த்துட்டு வந்து இல்லை மறுநாள் போய் பார்ப்போமா? அப்படின்னா நம்ம இல்லை நாளைக்கு நான் சும்மா போய் பார்த்துட்டு நான் அவங்களோட நம்ம ஓட்ட பண்ணி நான் சொல்லாமல் ஸோ சும்மா ஏதோ உதவி மாதிரி வந்தேன் பார்த்தேன் செய்கிறேன்னு சொல்லி 3 பேருக்கு எதனால ஒரு வேலை இருக்கிற மாதிரி நான் போய் சொல்லிடுறேன். சரி. அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த புல் எல்லாத்தையும் வந்துச்சுன்னா முதல்ல இந்த 3 பேர் இருந்தாலும் ஒரேடியாக வரேன்னு சொல்லுறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி 3 பேருக்கு நாங்கள் வேலை ஏதாவது வாய்ப்பு செஞ்சுருக்கிறோம், ரூம் ஒன்று இருக்கா, அந்த மாதிரி பேசிட்டு நம்ம வந்து போலீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போலீஸ் விடாது நம்ம போவோம். ஸோ இதில் என்ன நடந்தாலும் சரி தான். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேக் பண்ணுறது இல்லை. கண்டிப்பாக சரி இந்த பிள்ளைய வந்து நம்ம மீட்டுன்னு அவங்களோட கையில் பெற்ற தாயோட கையில் நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் என்னோடய கடமை. சரிங்களாம்மா? சரிம்மா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.